பிரீத்தி, அங்க அங்க பாரு. எங்க பார்க்கணும்? உண்மை பாரு. உண்மை உன் கண் எதிரிலே இருக்கு பிரீத்தி. இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும். என் கூட வா, நான் எல்லாத்தையும் காட்டுறேன். வா பிரீத்தி, என் கூட வா. வா பிரீத்தி, சீக்கிரம் வா. ஏன் பரத்துக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது? எப்போ வருவான்னு தெரியலையே. இந்நேரத்தில் யார் வந்திருக்காங்க? நீங்க இந்த நேரத்துல இங்க? வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சம்பந்தி அம்மாவை காணுமே. அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் சீக்கிரமா தூங்கிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க. சம்பந்தி அம்மாக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எனக்கு தெரியல. இல்லனா முன்னாடியே வந்திருப்பேன். இந்த ராத்திரி நேரத்துல தொல்லை பண்ணிருக்க மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, இதுல தொந்தரவுக்கு என்ன இருக்கு? நம்ம தான் சம்மந்தி ஆயிட்டோமே. இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆமா, என்ன சம்மந்தியமா திடீர்னு வந்திருக்கீங்க? அது வந்து என்னன்னா, கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதனால கல்யாணத்தை பத்தி பேசதான் இப்ப நான் வந்திருக்கேன். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, பரத்துக்கும் பிரீத்திக்கும் சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதனால அத பத்தி பேசதான் நானும் வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நாங்களும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க சொல்லுங்க. அப்போ நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? நீங்க ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிடுங்க. பண்டிதர் கிட்ட நான் பேசிட்டேன். அவருதான் சொன்னாரு நாளைக்கு ரொம்ப நல்ல நாளா. உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்ல இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்ப வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். இப்போ நானும் பாக்குற சுபா, ஒரே ராத்திரியில நீ எந்த மலையை உடைக்க போறன்னு, நான் என்ன செஞ்சேன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் ரிஷி, அவ பின்னாடி எவ்வளவு ஓட முடியுமோ நல்லா ஓடிக்கும். நாளைக்கு அவ பரத்துக்கு சொந்தமாயிடும். இன்னைக்கு பரத்தை பத்தின உண்மை தெரிஞ்சிடும். பிரீத்தி, பரத் யாருன்றதை நான் காட்டுறேன். வா. ரிஷி எதை பார்த்துட்டு இப்படி ஓடுறான்? என்ன வேற கூப்பிடுறான்? என்ன ஆச்சு? பிரீத்தியை ஏமாத்த பாக்குறியா? இந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிட்டு ஏன் பிரீத்தியை கல்யாணம் பண்ணுமா உனக்கு? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. Shame on you, ரிஷி. ஒரு பொண்ணை உன்னால பிடிக்க முடியல. இப்ப மறுபடியும் பரத் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்ன பண்றது? என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? என்னாச்சா? நீ என்ன கேக்குறேனே புரியல. எல்லா உறவும் குழப்பத்துல இருக்கு. உண்மை என்னன்னு இன்னைக்கு உனக்கு புரிஞ்சிரும்னு ரிஷி சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் தான் ஏதோ இருக்குன்னு சொல்லி என்ன காட்டணும்னு இங்க கூட்டிட்டு வந்தான். இங்க என்னதான் நடக்குது? ரிஷி என்ன பத்தி என்ன சொன்னா? எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றேன். என்ன நடக்குது நான் சொல்றேன்.
என்ன என்ன நடக்குது? எனக்கு பிரீத்திக்கு எதுவும் தெரியாது. அலிபாபாவும் 40 திருடர்களும். ரிஷி ஏன் என்கிட்ட இப்படி பேசுறான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்னும் புரியலையா? உன்னோட திருட்டு காதலி என்னை பார்த்து ஓடாம இருந்திருந்தா இங்க என்ன நடக்குதுன்னு பிரீத்திக்கு புரிஞ்சிருக்கும். போதும் பரத், உண்மையை சொல்லிடு. இப்பயாவது உண்மையை சொல்லிடு. நீ யாரை பத்தி பேசுற? யாரை பத்தி பேசுறனா? இவன் ஹேக் பண்ணான் பிரீத்தி. அன்னைக்கு ரூம்குள்ள இவன் இதே பொண்ணு கூட தான் பேசிட்டு இருந்தான். அன்னைக்கு இவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ எந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தியோ அதே பொண்ணு கூட தான் அன்னைக்கு பேசிட்டு இருந்த. ஆமா, அவ எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடணும்? நீ அவளை உன் ஃப்ரெண்டு தானே சொன்ன. அப்போ அவளுக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கா? ஒரு நிமிஷம், நீ எங்ககிட்ட என்ன சொன்ன? நீ அவளை எங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ அவ கூட தனியா அவ கையை பிடிச்சு அவ கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? சொல்லு, உண்மை என்னன்னு இப்ப சொல்லு. மரியாதை உண்மை சொல்லிடு பரத். அவ உன்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் மறுபடியும் போய் சொல்லிடாத. ஏன்னா நான் இப்ப ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தேன். புரிஞ்சுதா? அவ ஒன்னும் உன் ஃப்ரெண்டு கிடையாது. சத்தியமா சொல்றேன் பரத், அவ நிச்சயமா உன் ஃப்ரெண்ட் இல்ல. சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு பரத். என் பொறுமையை சோதிக்காத. பிரீத்தி கிட்ட உண்மையை சொல்லு. பிரீத்தி, என்னாச்சு? எதுக்கு வெயிட் பண்ற? ஓ, இந்த சைலண்ட் ஸ்டோரிய நீ இப்போ ஏதாவது டிராமா பண்ணி வயலன்ஸ் ஸ்டோரியா மாத்த போறியா? நீயும் தெரிஞ்சுக்கணுமா? இது கேட்டுதான் சொல்லணும் இல்ல, உண்மை என்னன்றதை இப்பவே சொல்லு. நான் உன்னோட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட ஏதாவது கேட்குமா பிரீத்தி? சொல்லு பிரீத்தி. நான் எதையும் பார்க்கல, அதனால எனக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்லை. போதுமா? அப்புறம் என்ன? உனக்கு என் மேல என்ன சந்தேகமும் இல்லைங்கிறப்போ இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டியதில்லை. பாப்பலாம். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட் கூட நான் பிரீத்தி அனுப்ப மாட்டேன். இப்படி அப்படமா போய் பேசுறியே, எப்படி உன்னால பிரீத்திக்கு துரோகம் பண்ண முடியுது? இதே கேள்வியை பிரீத்தி கேட்டிருந்தா நான் அவளுக்கு பதில் சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் உனக்கும் நான் பதில் சொல்லியிருப்பேன். நீ என்கிட்ட கேட்ட கேள்வியை அன்பா கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா நீ என்ன பண்ண? நீ நேரடியா என் மேல பழிய போட்டுட்டல. இங்க பாரு, உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அந்த பொண்ணு பொண்ணா? பாத்தியா, உண்மை வெளில வருது. அப்படின்னா யாராவது இருந்தாங்களா? பிரீத்தி, நமக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. இங்க பாரு, சும்மா மழுப்பாத, உண்மையை சொல்லு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அந்த பொண்ணோட பேரு சலோனி. நான் உங்களுக்கு சொன்னேன். சலோனி. ஆமா, இப்ப ஞாபகம் வருது. சலோனி, கரெக்ட். அப்ப என்னோட காலேஜ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி திருட்டுத்தனமா வர மாட்டாங்க. கையை பிடிச்சி கண்ணீர் எல்லாம் தொடச்சு விட மாட்டாங்க. உண்மை என்னன்றதை இப்பவே சொல்லிட்டு நான் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டேன். பிரீத்தி, சலோனி ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. அவளுக்கு இப்பதான் பிரேக்கப் ஆச்சு. மனசளவுல பாதிக்கப்பட்டிருந்தா. அவ என்கிட்ட வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட். அதை பத்தி தான் நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, நான் கண்டிப்பா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். நீ கவலைப்படாதன்னு சொன்னேன். ஆனா அவ அழுதுகிட்டே இருந்தா. நான் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். ஏன்னா அவ ஃப்ரெண்ட். என் நிலவுல நீ இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பல. போய் பித்தலாட்டம். பிரீத்தி உன் இடத்துல இருந்து ஒரு பையனோட கண்ணீரை தொடச்சு என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீ நம்புவியா? மாட்டேன். நீ சொல்ற கதையை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஒருவேளை அந்த பொண்ணை நேர்ல வந்து சொன்னா நாங்க நம்பலாம். ஆனா நீ நம்பர் 1 ஃப்ராட் ஒன்னு நான் நம்ப மாட்டேன். பிரீத்தி, நீ உன் வாழ்க்கை துணையா யாரை தேர்ந்தெடுக்கிறியோ அவங்கள நீ முழுசா நம்பிதான் ஆகும். ஒருவேளை என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ இப்பவே தாராளமா சொல்லி அவளை வர சொல்லு. நாங்க வெயிட் பண்றோம். அவளை உடனே வர சொல்லு. கூப்பிடு. அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் விதி மேல. பிரீத்தி, நீ என்ன சொல்ற? இவன் போய் சொல்றான். இவன் சொல்றது எல்லாமே போய் இவனை நம்பாத. ரிஷி, ஓவர் ஆயிடுச்சு. வா, நம்ம கிளம்பலாம். வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரீத்தி, வா. பிரீத்தி, கடவுளே, வாணியை இன்னும் காணுமே. அங்க என்னாச்சுன்னு தெரியலையே. வாணி,
நாளைக்கு கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி ஒத்துக்காம இருப்பாங்க? அவங்க கிட்ட பேச போனது யாரு? இனிமே நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும். அந்த குண்டு நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போச்சு? எனக்கு உங்க மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நான் உடனே ராஜாங்கள் கிட்ட சொல்லிடுவேன். கல்யாணத்தை நிறுத்திடுவேன், மூஞ்ச பேத்துருவேன்னு சொன்னா என்கிட்டவே வந்து மூஞ்ச பேத்துருவேன்னு சொல்றா. இனிமே பாருங்க, அனுக்கு டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். அவ இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கறான்னு பாக்குறேன். ஆஹா வாணி, நீ உண்மையிலேயே செம்மைய கலக்கிட்ட போ. ஏன்னா உங்களால இதை செய்ய முடியல, அதான் நானே செஞ்சுட்டு வந்துட்டேன். 4 பக்கமும் வழி இல்லாம இருந்தது. ஒரு பக்கம் இந்த சுபா, இன்னொரு பக்கம் அந்த ரிஷி. ஏன் மூஞ்சிய பேத்துருவாளா? இந்த அனுவோட கல்யாணம் அவங்க 2 பேர் மூஞ்சியும் பேத்துடும். அப்புறம் அந்த பையன் ரிஷி எப்ப பார்த்தாலும் எல்லார் முன்னாடியும் அனு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரே வாட்டி அனு மட்டும் மண்டபத்துல வந்து உட்காரட்டும், அதுக்கப்புறம் பாக்குறேன் அவன் யாரோட கைய பிடிக்க போறான்னு. ஸ்னேகா, ஸ்னேகா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்கிட்டயே குட் நியூஸ் இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிரீத், நான் ரிஷிய வேணான்னு சொல்லிட்டேன். வேணாம். இதுக்கப்புறம்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன்? இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது. டேம் இட். சொல்லு சாண்டி, உனக்கு எவ்வளவு நேரம் ஃபோன் ட்ரை பண்ற? என்னாச்சு? அந்த சாண்டி திரும்பவும் வந்துட்டானா? என்ன நடக்குதுங்க? யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? ஓவர் ஆக்ட் பண்ணாத. இவ்ளோ நேரம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தியா, அவ எங்க? சொல்லு. சலோனி. பாத்தியா பிரீத்தி, இவ்ளோ நேரம் இவன் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ பேர் சலோனி, இவன் கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு சொன்னேனே, அவளோட பேர் என்னன்னா சலோனி. சலோனி. அவ என்னோட காலேஜ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்படி திருட்டுத்தனமா வந்து பார்க்க மாட்டாங்க. அவளோட கண்ணீரையும் யாரும் தொலைச்சு விட மாட்டாங்க. ஒருவேளை பரத் ஒரு பொண்ணை பார்த்து பேசியிருந்தா அவரே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே. அவ்வளோ கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வந்து ஏன் சொல்லணும்? ஒருவேளை அந்த பொண்ணு பரத்தோட ஃப்ரெண்டா இருந்தா இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னா பரத் உண்மையிலேயே ஏதாவது மறைக்கிறாரா? பிரீத்தி, ஆ? உன் மனசுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீ அதை என்கிட்ட தாராளமா கேட்கலாம். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தாலும் நீ எப்ப வேணாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஒரு விஷயம் சொல்லவா? காலேஜ்ல ஒரு பொண்ணு மேல எனக்கு திடீர்னு காதல் வந்துச்சு. அதான் 16 வயசுல 16 நாள் காதல்னு வாங்களே, அந்த மாதிரி 16 நாள் கழிச்சு என்ன ஆச்சு தெரியுமா? அதை கேட்டா நீயே சிரிப்ப. ஏன்னா அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். How stupid. பிரீத்தி, இது என்னோட ஃபோன். நீ வேணா தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலேயே கிளியர் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் எப்பவும் நிகழ்காலத்தை பத்தி யோசிக்காம எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். என்னோட எதிர்கால வாழ்க்கையில நீ மட்டும்தான் இருக்க. ஒரு நிமிஷம். பாய். பிரீத்தி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவன் நம்பர் 1 ஃப்ராட். நான் தான் உனக்கு கரெக்டானவன். நான் மட்டும்தான். என்ன செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கிருக்கியா? சூப்பர் சாண்டி, பெரிய லைட்டர். சரி, என்ன கார் வாங்கிருக்க? என்ன கார்? இதத்தான் அம்மாவோட அடின்னு சொல்றது. மறுபடியும் அந்த சாண்டி கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. எத்தனை தடவை சொல்றது? மண்டையில ஏத்திக்கிட்டா தானே. இது கல்யாணம், இது ஒண்ணு விளையாட்டு இல்ல.
எத்தனை பேர்கிட்ட தலையாட்டுக்கிட்டு இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க. உன்னால அந்த ரிஷி சமாளிக்க முடியலையா? அப்புறம் அந்த எருமை மாடு சுபா என்னையே வந்து மிரட்டுறான். ஒருவேளை எனக்கு ஏதாவது உண்மை தெரிய வந்தது நேரா போய் ராஜ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றான். நாளைக்கே அனுக்கும் பரத்துக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரிஷியோட ஃபேமிலியை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அந்த சாண்டு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. உன்னை எப்படியாவது அமெரிக்காக்கு அனுப்பணும்னு பார்த்தா திமிர் எடுத்து போய் இந்த ஊர்லயே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு வைரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ குப்பை தொட்டிக்க போற. அம்மா நான் காலேஜ்ல ஃபெயில் ஆயிட்டு வந்த போது கூட நீ அடிக்கல. எப்படி வலிக்குது தெரியுமா? சரி அப்போ என்ன திரும்ப வேணா அடிச்சுடு. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும். அம்மா நான் இதெல்லாம் பொறுத்துக்கிறேன். ஆனா அவன் அணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். எப்பவுமே இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு எல்லாம் தெரியுமா? நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்கும். முதல்ல ரிஷிய லைனுக்கு கொண்டு வா. இன்னைக்கு நான் சொல்றேன், கன்ஃபார்மா சொல்றேன், நான் உனக்கு பசங்களோட மழையை பொழிய வைக்கிறேன். நீ யாரை செலக்ட் பண்ணாலும் எல்லாரையும் உன் பின்னாடி நான் அலைய வைக்கிறேன்டி. அப்புறம் எமர்ஜென்சியா உனக்கு யாராவது தேவைப்பட்டாங்கன்னா ரிஷி கூட ஒரு அழகா இருந்தான்ல, நல்ல வெள்ளையா செம்ம ஸ்மார்ட்டா இருந்தானே, அவனை மடக்கிக்கோ. மேரேஜ் வரைக்கும் லவரா வச்சுக்கோ. ஆனா இப்போதைக்கு ரிஷி எப்படியாவது மடக்கிடு. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கத்திரிக்காய் எதுவும் இல்ல. பணம் தான் பேசும். பணம் புரியுதா உனக்கு? இந்த உன் மோதிரம். போ போ ரிஷி மடக்கு. எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கல. வாட்? பரத் அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட்டானா? அவன் ரொம்ப தெளிவா போய் சொன்னான்டா. அவன் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொன்னானா. பயங்கரமா போய் சொன்னான். ஒருவேளை பரத் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என்ன இல்ல சீரியஸ்லி, இப்போ நீங்க பொண்ணுங்க மனசை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அவங்க அழுவாங்க. அப்போ நான் உங்க கண்ணீரை துடைக்க போவேன்ல. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆனா அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அது வந்து பரத் ரொம்ப கெட்டவனா இருக்கான். டேய் விட்டு தள்ளுறா. ரிஷி நீ பிரீத்தியை காதலிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அப்ப கல்யாணத்தை நிறுத்த நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ரைட்? பரத் சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் கேட்டப்போ கண்டிப்பா பிரீத்திக்கு சந்தேகம் வந்திருக்கணும்ல. யா என்ன பண்றான்? சிரிக்கிறியா அழுவுறியா? என்னாச்சு? ஒரு குட் நியூஸ் சொல்லடா. என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவ எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? ஒரு அழகான மூஞ்சி வச்சுக்கிட்டு அதுல வந்து கள்ளத்தனமான சிரிப்பை வச்சுக்கிட்டு ஈன்னு செஞ்சுட்டு இருப்பா. அதுல அந்த கண்ணு இருக்கு பாரு, குண்டு கண்ணு முட்டை கண்ணு. ரிஷி ஐம் சாரி. நான் சொல்லி வாய மூடல. எவன்டா சாபம் விட்டான்? ரிஷி அத சாரி சொல்லிட்டல. எனக்கு சந்தோஷமே நினைக்க மாட்டேங்குது. அம்மா என்ன உளறிட்டு இருக்கான்? எனக்கு என்னடா தெரியும்? ரிஷி நான் கோவத்துல என்னென்னவோ பேசிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. பட் யூ நோ வாட், எனக்கு தூக்கமே வரல. எனக்கு திரும்பவும் அந்த சின்ன வயசு கனவு வந்துச்சு. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி. அந்த கனவை உனக்கு காட்டுறது யாரு? அவன் நம்பர் தான் எனக்கு கூட. நான் போய் அவனை அப்படியே கொன்னுட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் நாளைக்கு என்ன வந்து பாரு. கனவு நினைவாகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் உண்மையாக்கிறேன். குட்டி சத்தா மனுஷனை தொல்லை பண்ணும் தெரியுமா? ஏதாவது சொன்னியா? இல்ல ரொம்ப தூக்கம் வருது. நீ கிளம்பு. நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும் இங்க இருந்து நான் போக மாட்டேன். இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். ப்ளீஸ், இது வரைக்கும் என்ன எந்த பொண்ணும் ரிஜெக்ட் பண்ணதே இல்ல. தயவு செஞ்சு நீ இப்ப போய் தூங்கு. நம்ம ஏதோ இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே பை பை பை. போ சீக்கிரம் போ. பை ப்ளீஸ். ரிஷி, நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொன்னதே இல்ல. அத நான் இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ. இதை கேட்கதான் கடவுள் எனக்கு காது கொடுத்தானா? Oh my God. ரிஷி இவ உன்னை விடுற மாதிரி தெரியல. இந்த பொண்ணு கண்டிப்பா ஒண்ணு விடவே மாட்டான். டேய், என்னடா இப்படி பேசுறீங்க? நான் எப்படியாவது தப்பிச்சாகணும். ஏதாவது பெருசா பிளான் பண்ணோம். அவ ஒரு கூத்தாடினா நான் கூத்தாடினா. டேய் புரிஞ்சுக்கோங்கடா. இதுக்கப்புறம் நான் ஜேம்ஸ் பாண்டா மாறணும். அண்ணா நாங்க 2 பேரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். நீ என்ன பாரு, அந்த பரத்தை நம்ம கையங்களமா பிடிக்க தான் போறோம். கண்டிப்பா. டேய், என்ன அழ வைக்க போறீங்களா? அண்ணா ஐ லவ் யூ. நான் லவ் யூ. லவ் யூ டு. நான் அந்த ரிஷிய பயங்கர சென்டிமெண்ட் ஆக்கிட்டேன். அவனால பேசவே முடியல. அவன் தம்பிங்க கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருந்தான். பட் ஐ டோன்ட் கேர். எனக்கு என்ன, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் பார், பசங்களை என் பின்னாடி அப்படி வர வைப்பேன். அடடா என் செல்லமே, உனக்கு ஏன் கண்ணே பற்றும். பயங்கர புத்திசாலி ஆயிட்ட. நான் சொல்றது கேளு, இந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுறாத. அந்த ரிஷி உன்னை எவ்வளவுதான் அவமானப்படுத்துவான். காசுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கோ. அப்புறம் எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காத. ஏன்னா உன் மனசை எப்பவும் கூலா வச்சுக்கணும். அப்பதான் பணம் சம்பாதிக்க முடியும். புரியுதா? உண்மைதாம்மா. விட்டா அவன் பெருசா என்ன சொல்லிட போறான்? பேராசை புடிச்சவ, திமிரு புடிச்சவ, பிச்சைக்காரின்னு சொன்னா கூட ஒன்னும் ஆக போறது இல்ல. நாம இப்போ அந்த நிலைமையில தானே இருக்கோம். அப்படிதானம்மா? நீ வர வர புத்திசாலி ஆயிட்டே போற. இப்பதான் கரெக்டா பேசுறீங்க.
நானும் இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி தலகாணி கட்டிப்பிடிச்சு தான் தூங்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்பத்துல இருந்து உன் இடத்துல அவ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. நீ இந்த பெட்ல படுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை அப்படியே எட்டி உதைக்கணும் போல இருக்குடா. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் மனசு சொல்லுது பிரீத்தி எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுது. அவன் என் முன்னாடியே இருக்கணும், எப்போ என் கூடவே இருக்கணும். I love you, Preeti. I miss you, Preeti. I love you. நான் ஏன் இதை ஹேக் பண்ணிட்டு இருக்கேன்? இதோட இடத்துல பிரீத்தி இருந்திருக்கணும். ஆமா, பிரீத்தியும் இந்த வீட்டில் தானே இருக்கா? என்ன பண்றது? உடனே பிரீத்தியை பார்க்கணும் போல இருக்கு. என்னடா பண்ணலாம் ப்ரோ? நான் வரேன் பிரீத்தி.